ஹாய், இன்றைக்கி வீட்லேயே எப்படி சோப் பாக்ஸ் ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோல்டு ப்ராசஸ் சோப் பற்றி நிறையா டீட்டெயில் என் சேனலில் கொடுத்துருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ சோப் பாக்ஸ் ஒரு ப்ரௌன் ஷீட் வாங்கி அதை நம்ம சோப்போட அளவுக்கு கட் பண்ணி 2 கார்னர்லேயும் லைட்டாக மடித்து விட்டு ஒரு வி ஷேப்பில் வச்சு நம்ம ஒயிட் டேப் போட்டு ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா பேக் சைடு ஃபுல்லாக நல்லா கவர் ஆகிற மாதிரி ஒட்டிக்கோங்க. அதுக்கு நம்ம ஒயிட் டேப் வச்சு போடக்குள்ள கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ப்ரௌன் டேப் போட்டாலும் போடலாம். ஒயிட் டேப் போட்டிங்கன்னா உங்களுக்கு கஜன்னு இல்லாத கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதனால நான் ஒயிட் டேப் போட்டிருக்கேன். கீழ் சைடும் அதே மாதிரியே 2 பக்கம் ஃபுல்லாக நல்லா உள்ளே அழுத்தி விட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நல்லா கையை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கனாவே நல்லா மடிஞ்சுக்கும். 2 மடிஞ்சு விட்டு அந்த ஒயிட் டேப் போட்டு ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு சோப் பாக்ஸ் ரெடி. பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக நம்ம சோப் பாக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இது நம்ம வாங்கினோம்னா எக்ஸ்ட்ரா காசு ஆகும். இந்த மாதிரி சிம்பிளாக வீட்டிலையே ஒரு ப்ரௌன் ஷீட் வச்சு நம்ம சோப் பாக்ஸ் ரெடி பண்ணி நீங்கள் கோல்டு ப்ராசஸ் சோப் மெத்தடில் நேச்சுரலாக வீட்லேயே சோப்பு செய்ய கற்றுக்கிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரையலுக்கு கொடுக்குறீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி செஞ்சு நீட்டாக அழகாக கொடுங்க. அப்போ தான் நீங்கள் என்ன தான் நீங்கள் செஞ்சாலும் அது ப்ரெசென்ட் பண்ணுறதுல தான் அவங்களுக்கு அது பிடிக்கும். நீங்கள் உங்களுக்கு நீங்களாகவே ஒரு சோப்பு செஞ்சு யூஸ் பண்ணக்குள்ள எவ்வளோ உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குமோ அதே மாதிரி அடுத்தவங்க கிட்ட கொடுக்கக்குள்ள நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த ஃபீல் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நல்லா செஞ்சு கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கொடுத்து பாருங்கள். நிறைய ஃப்ளேவரில் நம்ம கோல்டு ப்ராசஸ் மெத்தட் சோப்பு செஞ்சுக்கலாம். விதவிதமாக நீங்கள் செஞ்சு பார்த்துக்கலாம். ஃபுல்லாக நேச்சுரல். நம்ம கடையில் போய் ஒரே ஃப்ளேவரில் இருக்க சோப்பை வாங்கி தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் நம்ம ஹேண்ட்மேடாக செய்யக்கூடிய சோப்பில் உங்களுக்கு பிடிச்ச என்ன ஃப்ளேவரில் நீங்கள் சோப்பு வேணுமோ அதை நீங்கள் செஞ்சு 45 நாள் க்யூரிங்கில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இதில் உள்ள பெனிஃபிட். என்ன பண்ணணுன்னா அப்புறம் இயற்கையாக கிளிசரின் கண்டென்ட் அதிகமாக இதில் இருக்கனால உங்களுக்கு ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்கும் ஸ்கின்னு.